கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 நாளாகமம் புஸ்தகம் வார்த்தையை வாசித்து அமர்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி பகுதி. 564 பக்கம், 564 பக்கம் எண். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். உத்தமனாயிருக்கிற தேவ பிள்ளைக்கு கர்த்தர் துணை. உட்காருவோம். உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இந்த தேவன் உத்தமனுக்கு துணை நிற்கிறார். துணை செய்கிற கர்த்தர் உத்தமனுக்கு துணை நிற்கிறார். இதை சொன்னது யாரு? யோசபாத். யோசபாத்துக்கு கர்த்தர் துணை நின்றார். அவனுக்கு துணை நின்று தேவன் என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வேகமாக பார்க்க போகிறோம். போன வாரம் இதை ஆரம்பித்து மற்ற பகுதிகளில் நம்ம தியானித்தோம். மற்ற பகுதிகளில் என்ன நடந்துச்சுன்னு. இன்னைக்கு இதே பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். வேகமாக கவனிங்க. கர்த்தர் யோசபாத்துக்கு துணை நின்று செய்த காரியங்கள், இதுவரைக்கும் சந்திக்காத, அவன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவன் ஃபேஸ் பண்ணாத ஒரு பிரச்சனையை யோசபாத் இங்கே சந்திக்கிறான். அவனால் தனித்து நின்று இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது. எத்தனை பேர் அவனுக்கு உதவி செய்தால் கூட இந்த பிரச்சனையை அவனால் சரி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில யோசபாத் இருக்கிறான். ஒருவேளை இங்கே வந்திருக்கிற நீங்கள் அந்த நிலைமையில இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் சந்திக்காத சில காரியத்தை நீங்கள் சந்திக்கலாம். உங்களாலேயோ அல்லது உங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்கிறதுனாலையோ உங்களை இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வர ஒருவராலும் முடியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில போன யோசபாத்துக்கு துணை செய்த கர்த்தர் இந்த ஆலயத்தில் ஆராதனையில் உலாவி வருகிறாரு. அந்த பாதையில் போகிற உங்களுக்கும் இந்த தேவன் துணை நிற்பார். அப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்னா, கர்த்தர் உங்களுக்கும் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். 17 சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவர் இந்த கால நேரத்தில் நமக்கு இதே வார்த்தையை சொல்றார். உனக்கு நான் துணை நிற்பதனால், இதுவரைக்கும் சந்திக்காத பிரச்சனையில போகிற உனக்கு நான் துணை இருப்பதனால், துணை நிற்பதனால் நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நீர் பார்ப்பாய். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். பார்க்கிறன்னா அது எதை வச்சு பார்ப்போம்? கண்ணை வச்சு பார்ப்போம். அப்போ உங்க கண்களால் பார்க்கக்கூடிய சில காரியத்தை கர்த்தர் பண்ணுவாரு. இப்ப இந்த அதிகாரத்தில், இந்த 20வது அதிகாரத்தில் யோசபாத் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு 3 காரியத்தை கர்த்தர் செஞ்சாரு. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பா. யோசபாத்தே, நெருக்கத்தில் போகிற யோசபாத்தே, நான் உனக்கு செய்கிற காரியத்தை உன் கண்களால் நீ பார்ப்பாய். யோசபாத்துக்கு ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு. என்ன வார்த்தை சொன்னார்னா, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. இது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இது ஆண்டவர் கொடுத்த. இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற உங்களுக்கு எனக்கும், நம்ம போன இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சில வார்த்தைகளை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. எனக்கு கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சில வார்த்தைகளை நம்ம பிடிச்சு நிற்கிறோம். போக முடியாத, யாரும் நிற்க முடியாத இந்த பிரச்சனை ஏன் நிற்கிறோம்னா, எனக்கு அவர் கொடுத்த வார்த்தையை பிடிச்சி நான் நிற்கிறேன். ஐயா அவனை கவனிங்க. எத்தனை பேர் கை கொடுத்தாலும் நிற்க முடியாது. இந்த வார்த்தையை பிடிச்சா மட்டும்தான் நிற்க முடியாத நேரத்தில் நம்மளால நிற்க முடியும். அப்போ இந்த வார்த்தையை யோசபாத் பிடிச்சிருந்தா ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இது என்னுடையதுன்னாரு. இந்த வார்த்தையை ஆண்டவர் அப்படியே அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. இவங்க யாரும் போய் யுத்தம் பண்ணவே இல்லை, இவங்க போய் சண்டை போடவே இல்லை. இவங்களுடைய தேசத்தில் இருக்கிறாங்க, எதிரிகள் பாளையத்தில் இருக்கிறாங்க. இவங்க இங்கே இருக்கும் பொழுதே எதிரிகள்லாம் விழுந்தாங்க. எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவ்வளோதான் அவங்க நம்பிக்கையா? அப்படித்தான் இருக்கும் எல்லாமே.
எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சானா, தான் சொன்ன வார்த்தையை அச்சு பிசகாம தன் மகன் யோசபாத்துக்கு தேவன் நிறைவேற்றி கொடுத்தார் இந்த வேத பகுதியில். அதுக்குள்ள டீட்டெயிலாக வசனங்களுக்குள்ள போன டைம் அடுத்த குறிப்பு உங்களுக்கு சொல்லணும். அப்போ ஆண்டவர் எனக்கு நமக்கு என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு துணை நிற்பதுனால உனக்கு நீ போகிற சூழ்நிலையில் நான் உனக்கு என்ன வார்த்தை உனக்கு சொன்னேனோ அந்த வார்த்தை நிறைவேறுகிறத நீ கண்களால் பார்ப்ப. புரிஞ்சவங்க மட்டும் வார்த்தை நிறைவேறுவதை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். தேவ ஜனமே, விசுவாசித்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. என் கூட சேர்ந்து எனக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதை என் கண்களால் பார்ப்பேன். I will see with my own eyes. என் கண்களால் பார்ப்பேன். பார்க்க வைக்கிற தேவன் முதல் காரியம், எனக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதை என் கண்களால் பார்ப்பேன். யோசபாத்து பார்த்தான். அவனுக்கு சொன்ன வார்த்தையை அதே அதிகாரத்திலே கர்த்தர் நிறைவேற்றினாரு. ஆண்டவர் இதுவரை சொன்ன வார்த்தைகளை இதே 2025 சில்வர் ஜூப்ளி இந்த வருஷத்திலேயே ஆண்டவருக்கு ஒரு வெற்றி கொடி ஏற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உங்க குடும்பங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க தொழிலை குறித்து, உங்க கணவருடைய ரட்சிப்பை குறித்து, உங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, படிப்பை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து எது உங்க காது கேட்டதோ அந்த வார்த்தை நிறைவேறி வடிவம் பெறுவத, உருவம் பெறுவத உங்க கண்களால கர்த்தர் பார்க்க கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இது முதல் காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு செய்தது. இரண்டாவது காரியம் 24 வசனம், 20-24 வாசிங்க. யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, அதாவது இவங்களுக்கு விரோதமாக வந்தாங்களே 3 ராஜாக்கள், 3 கூட்டம், 3 தேசம் இவங்களுக்கு விரோதமா வந்துச்சு. அந்த திசையை நோக்கி பார்க்கறாங்க. இவங்க எந்த திசையிலிருந்து வந்தாங்களோ அதை நோக்கி பார்க்கறாங்க. இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். சொல்லுங்க, கண்டார்கள். கர்த்தர் என்ன சொன்னாரு? கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பார்ப்பீர்கள். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தரையில விழுந்து பிரேதங்களாய் கிடக்கிறதை கண்டார்கள். என்ன செஞ்சாங்க? கண்டார்கள். நிறைவேற்றினாரா? நிறைவேற்றலையா? விசுவாசம் இருந்தா ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இங்க எதை கண்டாங்கன்னா, எதிரி செயலற்று கிடப்பதை கண்டார்கள். சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்க சபைக்கு விரோதமாக புறப்பட்டு வருகிற திரளான கூட்டமாகிய எதிரிகள் செயலற்று கிடப்பத நான் பார்ப்பேன். என் கண் பார்க்கும், எங்க குடும்பம் பார்க்கும், எங்க சபை பார்க்கும். பார்க்க வைப்பார் கர்த்தர். எல்லாம் இருக்கு, ஆயுதம் இருக்குது, அனுபவம் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது. ஆனா எல்லா பயிலும் இப்ப பிரேதமாக கிடக்கிறான். இங்க ஈட்டி பயன்படுத்தப்படல, இங்க மிசைல்ஸ் பயன்படுத்தப்படல, இங்க வேற எந்த ராணுவ ஆயுதங்கள் பயன்படுத்தப்படல. இன்னும் சொல்ல போனா யோசபாத் இங்க இருந்து புறப்படவே இல்லை. யோசபாத் இங்க இருந்து புறப்படவே இல்லை. ஆனா எதிரிகள் அங்கே செயலற்று கிடந்தார்கள். ஒரு வார்த்தை ஆவிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் சபையை பார்த்து, உன்னை பயமுறுத்துகிற காரியம் செயலற்று போகும் இந்த வினாடியில. உன் குடும்பத்தை பயமுறுத்துகிற காரியம் செயலற்று போகும் இந்த வினாடியில. உன் ஊழியத்தை பயமுறுத்துகிற காரியம் செயலற்று போகும். அது உன் சரீரத்தில் பிடிச்ச வியாதியா இருக்கலாம், உனக்கு எதிராக வந்த கடன் பிரச்சனையா இருக்கலாம், உன் குடும்பத்தில் உருவெடுத்ததான குடும்பத்தை உடைக்க வந்த சத்துருவின் கிரியையா இருக்கலாம், அது ஊழியத்துக்கு எதிராக வந்த காரியமா இருக்கலாம். எது ஒன்ன பயமுறுத்துச்சோ அது இப்ப செயலற்று போகுது.
எது உங்களை தூங்க விடாம ஆக்குச்சோ, எது உங்களை சாப்பிட விடாம ஆக்குச்சோ, எது உங்களை வேதனைப்படுத்துச்சோ, கர்த்தருடைய நாமத்தில் அது செயலற்று போவதாக, அது செயலற்று போவதாக. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அல்லேலூயா. செயலற்று போகும், செயல்பட முடியாதுங்க. ஒருவனுக்கு கர்த்தர் துணை நின்னா, எங்க உங்களுக்கு 100 பேர் 1000 பேர் ஒருத்தர் வேண்டாம், நீ கடைசி வரைக்கும் தனியாளா இருக்கும். ஆனால் கர்த்தர் துணை நின்றா, எதிர்த்து வருவது உலகமே இது ஒரு பக்கம் எதிராக வந்தாலும் சரி, அது செயலற்று போகும். அவன் அந்த எகிப்திய சேனையை பார்த்து அங்கே போவேன்னா கவனிங்க, எகிப்திய சேனை அவன் வீட்டில் அவன் அரண்மனையில் இருக்கும்போது பார்வோன் வந்து நல்ல ரதங்களெல்லாம் பூட்டினான். ரதங்களெல்லாம் நல்லா அச்சாணி வச்சு நல்லா டைட் பண்ணி எல்லாம் எப்பவுமே அப்படித்தான் கிளம்புவாங்க. ஃபயர் சர்வீஸில் பாருங்கள், எப்போதும் டேங்க் ஃபுல்லாக இருக்கும், தண்ணி ரெடியாக இருப்பாங்க. ஃபோன் வந்த உடனே சைரன் கொடுத்துட்டு கிளம்பி வந்துடுவாங்க, ரெடியாக இருப்பாங்க, எவர் ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இராணுவமும் எப்போதும் ரெடியாக இருக்கும். கிளம்பும் பொழுது ஒரு தடவை அவங்க செக் பண்ணிட்டு தான் கிளம்புவான், செக் பண்ணிட்டு தான் கிளம்புனா. ஆனால் கடலுக்குள்ளே ஆண்டவர் உள்ளே அனுப்புனா இருப்பாருங்க, கடலுக்குள்ளே உள்ளே அனுப்புனா இருப்பாருங்க. இவங்க கரை சேர்ந்துட்டாங்க, இவனுங்க உள்ளே வந்தானுங்க. வசனம் சொல்லுது, உருளைகள் கழலவும், அந்த உருளை வந்து சுழலணும். உருளை வந்து சுழல வேண்டிய உருளை கலண்டுச்சு, செயலற்று போச்சு. அபிஷேகம் பெற்ற உனக்கு முன்பதாக ஆயுதங்கள் செயலற்று போகும். கிருபை பெற்ற உனக்கு முன்பதாக ஆயுதங்கள் செயலற்று போகும். தேவனுடைய கரம் மேல இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் செயலற்று போகும். இவன் ஓட்டிக்கிட்டு இருக்கான், உள்ள கலனுது, இல்லை டைட் பண்ணியாலே, அப்படி டைட் பண்ணு சார், கலனுது இல்லை. நம்ம என்ன செய்ய, கர்த்தருக்கு துணை நின்று யுத்தம் பண்றாரு. கரெக்டா உருளை எங்க கலருது, கிளம்பும் போது கலரல, இவன் வர வேண்டிய இடத்துக்கு வந்த உடனே கலண்டுச்சு. முதல் வாய்தால அவன் ஜெயிச்ச மாதிரி தான் இருப்பான், 2வது வாய்தால அவனும் ஜெயிச்ச மாதிரி தான் இருப்பான், கடைசி வரைக்கும் நீ அலைஞ்சிக்கிட்டு தான் இருப்ப. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்ல உன் பக்கம் கர்த்தர் துணை நிற்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. விசுவாசம் இருந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது யாருக்கு வந்ததுன்னு தெரியல, உனக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. இதில் பெரிய ரகசியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் இவனுங்களை எல்லாம் கடலில் கொண்டு வந்து தான் என்ன செஞ்சார், கல்லறை கட்டினார். இவனுங்களுக்கு அக்னினாலும் நிறைய பேரை அழிச்சாரு, இடி முழக்கத்தை அனுப்பி நிறைய பேர் அழிச்சாரு, பூமியை பிளந்து நிறைய பேரை அழிச்சாரு. ஆனால் பார்வோன் அவன் சேனை எங்கே கொண்டு வந்து அழிச்சாரு சொல்லுங்க, கடலில். கடலில் எதை வச்சு, என்ன தண்ணீர், கடலில் என்ன இருக்கு, தண்ணீர். அப்போ எதை வச்சு அழிச்சாரு, தண்ணீரை வச்சு அழிச்சாரு. எங்கேயாவது இந்த யுத்தம் நடந்திருக்கா, இந்த யுத்தம், இந்த மாதிரி யுத்தம் எங்கேயாவது நடந்திருக்கா? மிசைல் அனுப்புகிறான், ட்ரோம் அனுப்புகிறான், என்னென்னமோ அனுப்புகிறான். ஆனால் இந்த மாதிரி தண்ணியை வச்சு கூட்டத்தை கலைக்கிறாங்க. நம்மளால் தண்ணியை வச்சு கூட்டத்தை கலைப்பான். அவன் தான் ஜாக்கு குளிச்சுட்டு போவான், போராட்டம் பண்ண வந்து சோப்பு கொண்டு வந்தால் கூடையை போட்டுட்டு போய் கண்ணி புகை, அந்த கண்ணி வெடி வைப்பான், அந்த கலர் கலரான பவுடரை போடுறான், என்னமோ பண்ணுறான் பாருங்க. ஆனால் கடலுக்குள்ளே கொண்டு போய் யுத்தம் பண்ண வச்சு காலி பண்ணுறது உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சர்வ வல்லவன் தன் பிள்ளைகளுக்கு அதை செஞ்சிருக்க. ஏன் அவனை தண்ணியில் அழிச்சார் தெரியுமா? அவனை ஏன் தண்ணியில் அழிச்சார் தெரியுமா? தன் ஜனங்களை, ஆண் குழந்தைகளை அவன் எங்க தூக்கி போட்டு கொன்னான்? அன்னைக்கு கர்த்தர் முடிவு பண்ணாரு, என் பிள்ளைகளை தண்ணீர்ல தூக்கி போட்டு கொள்றேல, உனக்கு இதாண்டா முடிவு. நீ என் பிள்ளைக்கு விரோதமாக எந்த ஆயுதத்தை எடுக்கிறையோ அதே ஆயுதத்தை உனக்கு விரோதமாக நான் எடுப்பேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாக அவர்கள் எந்த ஆயுதத்தை எடுக்கிறார்களோ அதே ஆயுதத்தை அவர்களுக்கு விரோதமாக தேவன் திருப்புவார். உங்களுக்கு விரோதமாக வாயின் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்கன்னா அதே வார்த்தையை கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக திருப்புவார். உங்களை எந்த விதத்தில் மற்றவர்கள் குற்றப்படுத்தினார்களோ அதே விதத்தில் அவர்கள் குற்றப்படுத்தப்படுவார்கள். உனக்கு அவன் எடுத்த ஆயுதம் தான் அவனுக்கு. அவர்கள் செயலற்று போகும்படி கர்த்தர் செய்வார். இந்த சீனை இன்னும் புரியலன்னா இப்போ ஒரு டிராமாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த 2 பேர்கள் வாங்க, நீங்கள் 2 பேர் வாங்க, இங்கே வாங்க, இங்கே வா, முன்னாடி வா. சரி வா. இவர் தான் வாட்டச்சண்டமாக இருக்கு, வா. இதுதான் சரியாக இருப்ப இருக்கு. நீங்கள் நில்லு. இவர் தான் யாரு? இந்த பிரசங்கத்தை கவனிக்கிறவங்க டக்குன்னு சொல்லுவாங்க, யாரு? யோசபாத். இவங்க எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைங்க. சரியா? இந்த நாடகத்துக்கு இப்போ நான் இதை வைக்கிறேன். இவங்க தான் யாரு? இவர் யாரு? யோசபாத். இவங்க 3 பேர் யாரு? இவனை அழிக்கும்படி வந்த 3 பேர். பொருத்தமாக இருக்காங்களா? நேரம் நில்லுங்க, நல்லா பாட்டு சண்டை நில்லுங்க. அப்படி அடி வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது, அடி கொடுக்குற மாதிரி நிற்கணும். நல்ல கடைசியில் அடி வாங்கத்தான் போகிறீங்க, அது ஒரு விஷயம். கை பிடிச்சிடுங்க, 3 பேரும் 3 கையை பிடிச்சிக்க. இவங்க 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. 3 பேரும் உட்காந்து ரவுண்டாளுங்க பிளான் பண்ணுறாங்க. நம்ம போகணும், அவனை அடிக்கணும், கீழே தள்ளணும், படைகள்லாம் காலி பண்ணணும். கடைசியில் நம்ம ஜெயக்கொடியை நாட்டிட்டு, ஜெயக்கொடி இல்லை, அதாவது ஜெயக்கொடி, வெற்றி கொடி, வெற்றி கொடியை நாங்கள் நாட்டிட்டு நம்ம வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு மூளையில் பிளான் பண்ணுறாங்க. எங்கே பிளான் பண்ணுறாங்க? மூளையில் பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிவிட்டு இங்கே திரும்பி வாங்க, இப்படி நில்லுங்க. முதல்ல என்ன மாதிரி நில்லுங்க, கை பிடிச்சிக்கோங்க, கை அப்படி மேலே தூக்குங்க. இப்போ உலகத்தின் பார்வையில் யார் தான் ஜெயிப்பா? இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா நல்லா கூட்டணி கட்சியில் பலமாக இருக்குல்ல, பலமாக இருக்கு, இவங்க தான் ஜெயிப்பாங்க. உலகத்தின் பார்வையில் தீவிரமாக வராங்க. இவன் தனியாக நிற்கான், ஆனால் உத்தமனுக்கு இவன் கூட கத்த இருக்கிறார். பாண்டவன் என்ன பண்ணான்னு சொல்ற, இவனுங்க 3 பேரும் சேர்ந்து இவனை, இதான இவங்க பிளானு சொல்லுங்க. இவங்க பிளான் என்னது? இவங்க 3 பேரும் சேர்ந்து இவனை அடிச்சு காலி பண்ண, இதுதான் இவங்க திட்டம். ஆண்டவர் திட்டத்தை போட விடுவார். உங்களுக்கு விரோதமாக திட்டத்தை வந்து போட விடுவார். போடு போடு போடு, விடிய நல்லா போடு, கடுகாப்பி குடிச்சு விட்டு போடு, திட்டத்தை நல்லா போட விடுவார். போட்டுட்டியா? சரி புறப்பட்டு வா அப்படின்பார். புறப்பட்டு வந்த உடனே நீங்கள் இப்படியே கவனிக்கணும், வசனத்தை மட்டும் கவனிக்கணும். இதுக்கு முன்னால் உள்ள 22, 23 வாசி, அதே அதிகாரத்தில் 22, 23 வாசி. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இவன் வந்து ஆயுதத்தெல்லாம் உங்களை கத்தரை மட்டும் துதிக்க ஆரம்பிச்சான். இவன் கத்தரை பாடி துதிக்க ஆரம்பிச்சான். என்ன நடந்துச்சான்? வாசி. விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும், அப்படிங்க அம்மோன் புத்திரர், இவங்க எல்லாம் கத்தருடைய பிள்ளைங்க. சரியா? அந்த டிராமாவுக்கு அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாரையும், சேயீர் மலை தேசம், நல்ல மலை மாதிரி தான் இருக்கு எல்லாமே. கவனிங்க, இவங்க எல்லாரும் வாசிங்க. ஒருவருக்கு விரோதமாய், என்னங்க என்னங்க ஒருவருக்கு விரோதமாய். இவங்க பிளான் என்ன? இவங்க சேர்ந்து இவனை அடிக்கணும், இதுதான் இவங்க திட்டம். ஆனா கர்த்தர் எப்படி இவனுக்காக செயல்பட்டு இவங்களை செயல்படாம ஆக்குனார்னா, ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் உனக்கு ஆண்டவர் துணை நிற்பார்னா, அவன் ஆயுதத்தை விரோதமா அவனுக்கு எழும்ப பண்ணுவாரு கர்த்தர். விசுவாசித்த ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இத இன்னும் டீட்டெயிலா சொல்லுவாரு, வாசி முடிச்சு வாசி. அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்க முகவரை மாதிரி கொடுத்துட்டு அடுத்த வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. எப்படி எனில், கவனிங்க. இப்ப என்ன கவனிங்க, வசனத்தை காதுல கேளுங்க, உங்க கண்ணு என்ன பார்க்கட்டும். எப்படி அப்படின்னா என்ன பண்றாருன்னா விளக்கம் கொடுக்கிறாரு. உன் எதிரிக்கு என்ன நேருங்கிறத கர்த்தர் தெளிவா விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும், எடுத்துருக்க அம்மோன், 2 பேர் நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. அம்மோன் மோவாபியர், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும். இந்த 3ல இப்ப கூட்டணி 2ஆ உடைஞ்சிச்சா, இவனுங்க 2 பேரும் சேர்ந்து இவனை அடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இவனை காலி, உட்காரல, இவங்க 2 பேரும் சேர்ந்து இவனை காலி பண்ணிட்டாங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல. நம்மளைத்தானே அந்த பிள்ளை அடிக்க வந்தாங்க, அவனுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. 3ல 2 ஒன்னா சேர்ந்து இவனை காலி பண்ணிருச்சு. அதனால அப்படித்தான் இருக்கு. அடுத்த வசனம்,
சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது, சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும். இப்ப மீத யார் இருக்கா? இவனுங்க ரெண்டு பேரு இப்படி ஆப்போசிட்டா திரும்புங்க. ரெண்டு பேரும் தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் இவனை அடிக்க, அடுத்து அழிக்கத்தக்க விதமாய் இவனை அடிக்க கை கலந்தார்கள். அடுத்த வசனம், யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது கீழே உட்காருங்க. இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். இதுக்கு மேல தெளிவா எனக்கு விளக்க தெரியல. 3 பேர் வந்தாங்க, 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சான், அவன் காலி. இப்ப மீது 2 பேர்ல அவனுக்குள்ளே அடிக்கிறான். என்ன நடந்துச்சு இவனுக்கே புரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு பிளான் போட்டோம், ஆனா இங்க இன்னொன்னு நடக்குது. கர்த்தர் அவனுங்க மூளையை தொட்டாரு. எதை தொடணுமோ கர்த்தர் அதை தொடுவார். உனக்கு விரதமா அவன் எங்க ஆரம்பிக்கானோ அதை ஆண்டவர் தொடுவாரு. உனக்கு விரதமா எழும்புகிற ஆரம்பத்தை கர்த்தர் தொடுவாரு. வாய் பேச்சால உனக்கு விரதமா எழும்புனா அதை தொடுவாரு. பார்வையில உனக்கு விரதமா எழும்புனா அதை தொடுவாரு. அவன் அரசியல்வாதிகளை வச்சு உனக்கு விரதமா செயல்பட்டா அதை தொடுவாரு. அதிகாரத்தில் உள்ளவனை வச்சு உனக்கு விரதமா வந்தா அதை தொடுவாரு. உனக்கு விரதமா என்ன கையில் எடுக்கிறாங்களோ அதை தொடுவாரு. இவனுக்கு 3 பேரும் பிரேதமா கிடக்குறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு புரிஞ்சிச்சு, எனக்கு ஆண்டவர் துணை நிற்பதனால் விரோதமாய் வந்த அனைத்தும் செயலற்று கிடக்கிறது. இதுதான் இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றாரு. உனக்கு கர்த்தர் துணை நிற்பார்னா உனக்கு விரோதமா வருகிற அனைத்தும் செயலற்று போகும், செயலற்று கிடக்கும். விசுவாசித்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஐயா புரிஞ்சுச்சா இல்லையா? எனக்கு நாகூம்ல ஒரு வசனம் ஞாபகம் வருது. முதல் அதிகாரம் நினைக்கிறேன். முதல் அதிகாரம் 15 வசனம் வாசி. நாகும் 1:15 வாசி. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி. சோர்ந்து அழுது கண்ணீர் வடிச்சு பயந்து ஒளிஞ்சிருக்கிற தேவ பிள்ளையே, புறப்பட்டு ஆலயத்தில் வந்து நீ கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பி. உனக்கு எதிராக வந்த அந்த பிரச்சனைகளினால பயந்து போய் இருக்காத. பண்டிகையை கொண்டாட வேண்டாம், ஆராதிக்க வேண்டாம், ஆலயத்துக்கு போக வேண்டாம். இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம போய் எப்படி ஆராதிக்க, நம்ம போய் எப்படி பண்டிகையை ஆசரிக்க அப்படின்னு பயந்து போயிருக்கையா? வெளியில புறப்பட்டு வா, பண்டிகை ஆசாரி, கர்த்தரை ஆராதி. ஏன் தெரியுமா? உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் நீ உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உன்னை பயமுறுத்தின சக்தி, உன்னை பிடிப்பேன், உன்னை பிடுங்குவேன், உன்னை அழிப்பேன்னு சொல்லி கர்ச்சித்த சக்தி இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அறகுறை அல்ல, முழுவதும் செயலற்று போகும். இந்த தேசத்தில் தேவ ஜனத்துக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற அனைத்தும் இந்த தேவ பிள்ளைங்க ஆராதிக்கிற நேரத்தில், உலகமெங்கும் தேசமெங்கும் தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற நேரத்தில் இப்போ எதிரிகள் செயலற்று போவார்களாக, எதிர்ப்புகள் செயலற்று போவதாக, மிஷனரிகளுக்கு எதிராக எழும்புகிற அனைத்தும் செயலற்று போவதாக. அவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை தேவன் எழும்ப பண்ணி முற்றிலும் செயலற்று போக பண்ணுவாராக. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு வார்த்தை இருக்குங்க. அந்த நாளாகமத்துக்குமே வருவோம்.
அந்த சாப்டருக்கு வருவோம், மெயின் சாப்டருக்கு வருவோம். யோசபாத் சம்பவத்திலே வாசித்த 24ஆம் வசனத்தை மறுபடியும் வாசி. யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான திக்கி நோக்கிற போது இது அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். பிரேதங்களா கிடக்குறான், எல்லா பேரும் செத்து கிடக்குறான். சரியா? அதோட வசனம் முடியல. அடுத்த என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒருவரும் தப்பவில்லை. ஏன் தெரியுமா? ஒரு 50 பேர் தப்பி போயிட்டாங்கன்னா என்ன தெரியுமா? இவனுங்க போயிட்டு நாளைக்கு வருவான். ஒரு 1000 பேர் தப்பிச்சுட்டான், இன்னைக்கு பிரச்சனை சரியாயிரும் உனக்கு, வீட்டுக்கு அப்பாடா அப்படின்னு வந்துடுவேன். ஆனால் நாளைக்கு வந்து நிற்பாம. அப்போ ஆண்டவர் தன் பிள்ளைக்கு துணை நின்று செயல்படும் போது என்ன செய்வார்னா, இன்றைய பிரச்சனையவும் தீர்ப்பாரு, நாளைக்கு ஒரு பிரச்சனை எழும்பாதபடிக்கு வேரோடு கர்த்தர் அதை பிடுங்குவாரு. விசுவாசம் இருக்கிற பிள்ளைங்க, இந்த பாதையில போகிற பிள்ளைங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய இன்றைய பிரச்சனையை தீர்ப்பு, நாளைய பிரச்சனையை தீர்ப்பு, எனக்கு எதிராக எழும்புகிறத கர்த்தர் செயலற்று போக பண்ணுவேன், ஒன்றையும் தப்ப விட மாட்டேன். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாது. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாளுகிறீர், அகிலம் உண்டாக்கியாளு, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. பாடி ஆராதிங்க. ஹல்லேலூயா. இதை யாருக்கு செய்கிறார் தெரியுமா? தன் பிள்ளைக்கு செய்கிறார், யோசபாத்துக்கு செய்கிறார். இதே இடத்துல யோசபாத்தை போல இதுவரைக்கும் சந்திக்காத பிரச்சனைகளுக்கு ஊடாக யாரெல்லாம் போறீங்களோ, அது கடந்த சில மாதங்களாய் வருஷங்களாய் போய்கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுக்கு அவர் செய்கிறார். உங்களுக்கு எதிரான காரியம் எழும்ப விடுவாரு, பேச விடுவாரு, பிளான் பண்ண விடுவாரு, எழுத விடுவாரு, எல்லாமே செய்ய விடுவாரு. ஆனா முடிவில் அது செயலற்று போக பண்ணுவார். உனக்கு கர்த்தர் துணை நிற்பதை ஆண்டவர் நிரூபிப்பார். இதை கர்த்தர் இந்த சபைக்கு செய்யணும், இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் செய்யணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? சரி, முதல்ல ஒரு வசனம் வாசித்தோம். அந்த வசனத்துக்கு உட்பட்டு நம்ம இருந்தோம்னா நமக்கு இதை செய்வார். எளிமைன்னு ஒரு வசனம் வாசித்தோம்ல, என்ன வசனம் வாசித்தோம்? நீங்கள் திடமனதா இருந்து, அடுத்து என்னங்க? உத்தமனுக்கு. ஆண்டவர் வேற ஒன்றும் கேட்கல, என் பார்வையில் எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. த அப்ரைட் மேன், உத்தமனாயிரு. உன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் என்னை சார்ந்து கொண்டு உன்னால் முடியும். எனக்கு கீழ்ப்படிந்து என் வசனத்துக்கு செவி கொடுத்து என்னை ஆராதித்து என் பாதத்தில் அமர்ந்து நீ உத்தமனாக உன் இருதயத்தை காத்து கொண்டா, உன் வாழ்க்கையை காத்து கொண்டா, உனக்கு நான் இதை நிச்சயமா செய்வேன், இதை நிச்சயமா நான் செய்வேன். அல்லேலூயா. யாரு உத்தமன் பார்ப்போமா? ஒரு 2 பாயிண்ட் யார் உத்தமன் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2:15 வாசி. 2 தீமோத்தேயு 2:15. யார் உத்தமன்? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை, இதுல இருந்தா நீங்க கவனிக்கணும், உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. கவனிங்க, யார் உத்தமன்னா, நான் போய் மனுஷர்களுக்கு முன்னால போய் நின்றலாம், உங்க எல்லாரும் முன்னால நான் நின்றலாம், நீங்களும் 1000 பேருக்கு முன்னால நின்றலாம்.
ஆனா நம்ம யாரு முன்னால நிக்கணும்? தேவனுக்கு முன்பாக உத்தமனா நிக்கணும். அப்ப யாரு உத்தமன்னா, 1000 பேருக்கு முன்னால போய் நிக்கிறதுனால அவன் உத்தமன் அல்ல. அப்படி பார்த்தா அரசியல்வாதிகள் 1,00,000 பேருக்கு முன்னால் நிற்கிறாங்க. சினிமாக்காரங்க எத்தனையோ 1,00,000 பேருக்கு முன்னால் நிற்கிறான். பல 1000 பேருக்கு முன்னால் நிற்கிறது உத்தமன் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் தான் உத்தமன். இவன் என்னை யார் பார்க்குறா, மனுஷங்க என்ன யோசிக்கிறாங்க, இவனுக்கு யாரை பற்றியும் கவலை இருக்காது. இவனுக்கு ஒன்றே ஒன்று தான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுல தன் இருதயத்தை உத்தமமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். அதாவதுங்க, மனுஷன்ட்ட சில காரியத்தை நம்ம மறைச்சு, சில காரியத்தை நம்ம காமிக்காம, நம்ம வெளிப்படுத்தாம ரகசியமா மறைச்சு நம்ம நல்லவன் காமிச்சுக்கலாம். இவரை மாதிரி நல்லவர் யாருமே இல்லைன்னு காமிச்சுக்கலாம். என் ட்ரெஸ்ஸை வச்சு, என் மேக்கப்பை வச்சு, என்னுடைய உலக பிரகாரம் ஆபரணங்களை வச்சு என்ன எல்லா வகையிலையும் பெரிய ஆளை காமிச்சுக்கிடலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா வாழ்ந்தா மட்டும்தான் போய் நிற்க முடியும். ட்ரெஸ்ஸை போட்டோ, ஆபரணங்களை போட்டோ, திறமையை வச்சோ ஆண்டவருக்கு நிற்க முடியாது. கர்த்தருக்கு முன்பாக உத்தமன்னா ரியல் லைஃப்ல, இன்னர் லைஃப்ல, அந்தரங்க வாழ்க்கையில அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் அவருக்கு முன்னால நிற்க முடியும். யாருக்கு முன்னால? உள்ளான வாழ்க்கையில வாழ்ந்தா மட்டும்தான். ஏன்னா மனுஷன் என்ன வெளியே பார்க்கிறான், ஆனா கர்த்தரோ. ஒரு கேள்வி கேட்க, ஆண்டவருக்கு அவர் பார்க்காத இடம் இந்த பூமியில எது? கர்த்தர் பார்க்காத இடம் எது சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லை. நீங்க எங்க இருந்தாலும் அவர் பார்க்கிறாரு. இந்த ஆலயத்துக்குள்ள மட்டும் இல்ல தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே கவனி, நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் கர்த்தர் ஒன்று பார்க்கிறாரு. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வசனம், இந்த சங்கீதம் 139 வரும், அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அதாவது நம்ம நினைக்கிறோம் வெளிச்சத்துல தான் எல்லாம் பார்த்துவே, லைட் ஆஃப் லைட் ஆஃப் லைட் ஆஃப் லைட் ஆஃப். சீரியல் பார்க்கும்போது லைட் ஆஃப் பண்ணி பாரு, அப்பதான் அது பளிச்சுன்னு தெரியும். வெளிச்சத்துல தான் எல்லாரும் பார்ப்பாங்க, லைட் ஆஃப் பண்ணி ஆச்சுன்னா யாருக்குமே அப்படி நினைக்காத. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? 139 சங்கீதம் 12 வசனத்தை வாசி. உமக்கு மறைவாக, எல்லாரும் காதுல நல்லா கவனிங்க, உமக்கு மறைவாக, உமக்கு மறைவாக, மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. ஆண்டவர் கண்ணுக்கு முன்னால உனக்கு எனக்கு தான் இருள் சில காரியத்தை மறைக்கும். இப்ப நான் இங்க நிக்க, நைட்டு 12 மணி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த பொருள் இங்க நிக்கிற யாருமே எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நிக்கிறாரு, நீ லைட் ஆஃப் பண்ணாலும் தெரியாது நினைக்கிறியா? இந்த இருள் அவருக்கு முன்பாக ஒரு பொருளை மறைக்க முடியாது. அதோட முடிக்கல, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். இந்த வசனத்தை ருசிக்கிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு முன்பாக இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். பகல் எப்படி வெளிச்சமோ, ஆண்டவருக்கு நடு சாமமும் அதே வெளிச்சம். அதோட முடிக்கல, உமக்கு உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. உங்களுக்கு எனக்கு இரவுல இருளு, பகலில் வெளிச்சம். ஆனா கர்த்தருக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த இரவு பகல் எல்லாமே ஆதியாகமம் 1 தான் வந்துச்சு. ஆண்டவர் அதற்கு முன்பதாகவே ஆதி முதலா இருக்கிறார். அதனால என்ன சொல்ல வாரம்னா, அவருக்கு உங்களால ஒன்றும் மறைக்க முடியாது. அவருக்கு முன்பாக எனக்கு ஆண்டவர் தெரியும். நீ என்ன பார்க்குறன்னு அவருக்கு தெரியும், நீ என்ன பேசுறன்னு அவருக்கு தெரியும், நீ என்ன சிந்திக்கிறன்னு தெரியும், என்ன சிந்திக்கிறேன்னு தெரியும். எனக்கு தெரியாது நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு. உன் பார்வை, உன் சிந்தை, உன்னுடைய இருதயம், உன் பேச்சு, உன் செயல் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தும்படி உன்னை நீ காத்துக்கொள்ள. உனக்கு அவர் துணையா நிற்பார். உன்னால முடியாது தேவ பிள்ளைய, உன்னால முடியல, நீ போராடுற. ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எல்லா விஷயத்திலையும் உமக்கு பயந்து உண்மையாக வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படியே முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோமா?
எல்லாம் முழங்கால் போடுங்க, எல்லாம் முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு முழுமையாக அவங்கள ஒப்பு கொடுங்க. என்னால் முடியாதுப்பா அந்த உலகத்தில், உங்கள் துணை இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. எதிரி சீக்கிரம் தள்ளிடுவான். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் கூட இல்லைன்னு வையன், ஆண்டவர் உனக்கு துணையா இல்லைன்னு வையன், எதிரி சீக்கிரம் உன்னை தள்ளிடுவான், உன்னை சீக்கிரம் தள்ளிடுவான். அவர் இல்லாமல், அவர் துணை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. எனக்கு நீங்கள் வேணும், உங்கள் துணை வேணும், உங்கள் கரை என் கூட இருக்கணும், உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். என் சொந்தம் எனக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ, உலகமே என்னை கைவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் துணையாக இருந்தால் என்னால் வாழ முடியும்பா. எனக்கு விரோதமாக என்ன பயமுறுத்துகிற காரியம் இந்த நிமிஷத்தில் நான் உமக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கிற இந்த ஜெப நேரத்திலேயே அது முற்றிலும் செயலற்று போவதாக. தேவ ஜனத்துக்கு விரோதமாக உங்கள் வீட்டுக்குள்ள அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்தில் அல்லது நீங்கள் குடியிருக்கிற பகுதியில் எந்த இடத்திலிருந்து உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் புறப்பட்டு வருகிறதோ அது இப்போ செயலற்று போவதாக. இயேசுவின் நாமத்தில் அது இப்போ செயலற்று போவதாக. கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க கண்ணு பார்க்கும். உங்களுக்கு எதிராய் வந்த காரியம் செயலற்று போனதை உங்க கண்ணு கர்த்தர் பார்க்க வைப்பார். பார்க்க வைக்கிற தேவன். இந்த ஜனத்துக்கு அதை செய்வீர், எங்களுக்கு அதை செய்வீர், இந்த பிள்ளைகளுக்கு செய்வீர். செய்வதற்காக ஸ்தோத்திரம். யோசபாத்தை போல இதுவரைக்கும் போகாத பாதையில் போய்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைங்க மேலே உங்கள் பலத்த கரம் இருக்கட்டும்ப்பா. பிள்ளைகளை நடத்துங்கப்பா, அற்புதங்களை காண செய்யுங்கப்பா. மகிமைப்படுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.